ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு. இன்னைக்கு நம்ம பூஜா டூர் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னுடைய பூஜை அறையில் நான் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன், என்னென்ன முக்கியமான சாமி படங்கள் வச்சுருக்கேங்கிறத தான் இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் இது போல் நல்ல நல்ல பதிவுகளோட நம்ம சேனலில் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த செல்ஃபுக்கே பார்த்தீங்கன்னா இந்த விநாயகரும் முருகரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைப்பாகவே இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா இது உபுதியிலேயே இந்த மாதிரி கோலம் வந்து நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ என்னோட பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக முக்கியமான படங்கள் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதிகமான படங்கள்லாம் வச்சோம்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வசதி வந்து நம்மள்கிட்ட இல்லை. ரெண்டாவது அதுக்கான டைமும் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ என்னோட பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான முக்கியமான படங்கள் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அதிகமான படங்கள் நான் வைக்க விரும்பலை. எல்லா படங்களுமே வச்சோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கான வசதி வந்து என்கிட்ட இல்லை. அதனால முக்கியமான சாமி படங்கள் மட்டும் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி ஃபோட்டோ வச்சுருக்கேன். இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகர். இது பார்த்தீங்கன்னா குட்டி விநாயகர் வந்து எங்கள் பெரியம்மா வச்சு கொடுத்தாங்க. அடியில் தட்டு மட்டும் இன்னும் நான் வாங்கலை, அதனால் இது வந்து தனியாக வந்து நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா குபேரர் சிலை. இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆயிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குபேரர், லட்சுமி குபேரர் அந்த ஃபோட்டோ தான் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். சிம்பிளாக இப்போ வந்து நான் ஒவ்வொரு ஃப்ளவர் மட்டும்தான் வச்சுருக்கேன். டீப் கிளீனிங் பார்த்தீங்கன்னா நான் டெய்லிங்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 40 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அந்த செல்ஃபில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவையுமே தனியாக டேபிளில் எடுத்து வச்சுட்டு இந்த இந்த அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியை ஊற்றி துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு துணியை வச்சு அந்த ஈரத்தையெல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். டெய்லியும்லாம் பண்ண வந்து டைம் இல்லை. ஒரு 40 நாளைக்கு ஒரு முறை அல்லது 30 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி தான் டீப் கிளீனிங் வந்து நான் பண்ணிக்கிடுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 விளக்கு வந்து நான் ஏற்றுவேன். விளக்கு எல்லாமே இப்போதைக்கு நான் வந்து கழுவுறதுக்கு போட்டிருக்கேன். நாளைக்கு பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் கண்டிப்பாக என்னோட பூஜை அறையை வந்து நான் காமிக்கிறேன். விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கு அப்புறமா என்னோட பூஜை செல்ஃப் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அறையில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான ஃபோட்டோ இதுதான் இருக்கும். மாற்றி மாற்றி நான் ஃபோட்டோ ஆக்க மாட்டேன். இதே ஃபோட்டோ தான் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல லைட் கூட இருக்குது, ஆனால் சுவிட்சு வந்து இல்லாதனால லைட் வந்து நான் போடுறதில்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது அறையில் நான் சின்ன பானை ஒன்று வச்சுருக்கேன். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கணக்கம்பட்டி சித்தரையாவோட அந்த ஏதோ மரத்தூள் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை வச்சா நல்லதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த இதுதான் அந்த பானையில் இருக்குது. பாருங்கள், இந்த இதுதான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் வந்து நான் வச்சுருந்தேன். அந்த இதை வந்து நான் சிகப்பு துணியில் கட்டி இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி சித்தரையா ஃபோட்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா வராகியம்மன் அவங்கள வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகர். இந்த முருகர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நல்லா அம்சமாக இருப்பார். அந்த முருகர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மொத நாங்கள் வந்து திருச்செந்தூரில் வாங்கினோம். இப்போ தான் ரீசண்டாக போயிருந்தோம். ஒரு 6 மாதம் இந்த மாதிரி இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா பழைய முருகர் ஃபோட்டோ இருந்தது. ஒன்று புதுசு வாங்கணும்னே நினச்சிட்டே இருந்துட்டு திருச்செந்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த முருகர் ஃபோட்டோ வாங்கியிருந்தோம். ஒரு கடைக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா முருகர் ஃபோட்டோ இருந்தது. சின்ன சைஸில் இருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் நிறையாவே இருந்துச்சு. எதுடா வாங்குறதுன்னு ஏன்னா சுற்றி எதையுமே பார்க்கல. எங்கள் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு பார்த்த ஃபோட்டோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகர் ஃபோட்டோ தான். பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா அம்சமாக அழகாக இருந்தார். இதையே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கும் என் பையனுக்கும் இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம்.
இந்த முருகர் ஃபோட்டோவை பார்க்கும்போது பூரா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு படம் மாதிரியே தெரியாது, சிலை மாதிரியும் தெரியாது. ஒரிஜினலாகவே அவர் வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த முருகர் ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாகவே இருக்கும். பார்த்தோன்னே டக்குன்னு நாங்கள் வாங்கிட்டோம். முருகருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்குது, அது கோமதி சக்கரம். நிறையா பேர் சொல்கிறாங்க அந்த கோமதி சக்கரம் வீட்டில் இருந்தது அப்படின்னா பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோமதி சக்கரத்து மேலெலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக நம்பிக்கை இல்லை. தனுஷ்கோடி போயிருந்தோம். அப்போ வந்து சரி இது எல்லாரும் வாங்கினாக, நானும் சரி ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கோமதி சக்கரம் இந்த மரத்தை வந்து நான் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு, இது வந்து பூஜை அறை நம்ம தொழில் பண்ணுற இடத்துல எல்லாம் வச்சா நல்லதா அப்படிம்பாங்க. அதுக்குன்னு நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு உழைக்காமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து பணம் வந்து சேராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காமதேனு வச்சுருக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து காமதேனுக்கு டெய்லியுமே விளக்கேற்றினாலே ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் பூஜை அறையிலலாம் காமதேனு இல்லாத அறையே இருக்காது. எல்லார் வீட்லேயுமே நாங்கள் வந்து காமதேனு வச்சுருப்போம். இந்த இது பார்த்தீங்கன்னா குபேரர். இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இருக்கும். இந்த குபேரர் வந்து வாங்கிட்டு அந்த குபேரர் சன்னதியிலே வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஒரு 10 ரூபாய் கொடுப்பாங்க. புது தலா இருந்தது. அந்த 10 ரூபாயை வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது. இந்த ஃபோட்டோவுக்கு அடியிலே நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேல் வச்சுருக்கேன். இந்த வேல் வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாகவே ஆசையாகவே இருந்தது. முருகரை வந்து நான் என்னைக்கு கும்பிட ஆரம்பித்தோன்னோ அப்பையிலேருந்து வேல் வாங்கி வழிபாடு செய்யணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் எங்கே போய் கேட்டாலும் வேல் வந்து கிடைக்கல. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து 3வது வருஷத்தில் தான் எனக்கு இந்த வேல் வந்து பழனி முருகன் கோயிலில் தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த வேல் அதுலேருந்து வேலுக்கு வந்து டெய்லியுமே என்னால் அபிஷேகம் பண்ண முடியலை அப்படின்னா வாரத்தில் 1 நாள் 2 நாள் கண்டிப்பாக நான் வந்து அபிஷேகம் பண்ணிடுவேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த முக்கியமான ஃபோட்டோ தான் நான் வச்சுருக்கேன் 2வது அறையில். இந்த 2வது அறையில் பார்த்தீங்கன்னா 2 தீபம் வந்து நான் போடுவேன். இந்த சைடு 1, இந்த சைடு வந்து நான் போடுவேன். ஓகேங்களா? மேலே 2 கீழே 2 மொத்தம் வந்து 4. இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், இப்படியே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரசாதம் வச்சுக்கலாம். நான் வந்து முருகருக்கு பக்கத்தில் வேல் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நான் வந்து வெற்றிலை போட்டு நான் வந்து தீபம் ஏற்றுவேன் இந்த இடத்துல. அப்புறம் பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே இந்த இடத்துல தான் நான் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமான பொருட்கள் வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இப்போ நான் என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கேங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமான திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். எண்ணெய், திரி பாக்கெட்டு எல்லாமே இந்த இடத்துல வந்து நம்ம வச்சுக்கலாம். தேவையான போது எடுத்துட்டு மீதி வந்து இதில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து முருகர் பாதத்தில் வேண்டுதல்லாம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இந்த இதில் அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோ முன்னாடி தான் இருந்தது. இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணனால அந்த வேண்டுதல்லாம் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அகல் விளக்கெல்லாம் இதில் தான் நான் வச்சுருக்கேன். அப்பப்போ நம்ம வந்து அடிக்கடி முருகருக்கு வந்து விளக்கேற்றுறனால, டெய்லியுமே விளக்கேற்றுறனால அகல் தீபம் வந்து நான் அதில் தான் வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அகல் தீபம் இது தான் வச்சுருக்கேன். மேலே மட்டும்தான் கொஞ்சம் கழுவலை. ஓகேங்களா? அந்த கார்த்திகைக்கு விளக்கேற்றின மணிக்கு அப்படியே இருக்குது. ஆனால் அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாகவே இருக்குது. அப்பப்போ நான் வந்து முருகருக்கு விளக்கேற்றுறதுக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை 6 தீபம் ஏற்றணும், டெய்லி நெய் தீபம் ஏற்றணும்னா இந்த வந்து நான் இந்த சுட்டியில் தான் ஏற்றுவேன். மற்றபடி நம்ம குலசாமிக்கு குலதெய்வத்துக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து விளக்கில் ஏற்றிடுவேன். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முருகருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கில் தான் நான் வந்து ஏற்றுவேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்தை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த பிளேஸ்லாம் எல்லாமே நான் வந்து தொடச்சி எடுத்துருவேன்.
இந்த துகள் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கம்பட்டி சித்தரையா கோயிலில் இருந்தால் அது கொடுத்துருந்தது. அது வந்து இதில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு என் பையன் வந்து மாலை போடுவான். அது வந்து நான் இதில் தான் வச்சுருக்கேன். இந்த பர்ஸில் பார்த்தீங்கன்னா காணிக்க வச்சுருக்கேன். இன்னும் வந்து நான் வந்து 2 உண்டியல் மட்டும் நான் வாங்கணும். குலதெய்வத்துக்கும் முருகருக்கும் 2 உண்டியல் மட்டும் வாங்கிட்டா போதும். அது இப்போதைக்கு நான் வாங்கலை. பர்ஸில் தான் அந்த அடிக்கடி நம்ம எங்கேயாச்சும் போகணும் வரணும்னா 11 ரூபா இல்லை 1 ரூபா காணிக்க எடுத்து வச்சுட்டு போவோம்ல, அந்த காசெல்லாம் இந்த பர்ஸில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பத்தி பார்த்தீங்கன்னா இந்த பத்தி தான் நாங்கள் வந்து வாங்குகிறோம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த 2 பத்தி பற்ற வச்சாலே போதும், வீடே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சைக்கிள் ஃப்ராண்டு தான் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து இந்த பத்தி தான் யூஸ் பண்ணுறது. அடிக்கடி தீந்துச்சுன்னா இதே பிராண்டு தான் வாங்குவோம், வேறு எதுவுமே வாங்க மாட்டேன் நான். அப்புறம் இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லெண்ணெய் இருக்குது, இதில் வந்து சூடாக இருக்குது, இதுலேயுமே சில்லற காசு தான் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த சிசர் வந்து தேவைப்படும். அப்புறம் நான் வந்து இந்த பஞ்சு திரி தான் நான் வந்து விளக்கு ஏற்றுறது. இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையே நம்மளுக்கு வந்து 16 ரூபா தான் வரும். இப்போ தீந்துருச்சு, இதுவும் வந்து இப்போ வாங்கணும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த பத்திக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தது ஜவ்வாது. பக்கத்தில் வந்து தேன் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த அபிஷேகம்ன்றதுக்கு நம்மளுக்கு மெயினாக வந்து தேன், உப்புதி, மஞ்சள் தூள், குங்குமம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். பன்னீர் வந்து இப்போ தீந்துருச்சா அது வாங்கி வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கிறனால குங்குமம் வச்சுருக்கேன். இது வந்து பூக்கட்டுற நூல் வந்து இதிலே வச்சுருக்கேன் நான். இந்த இது பார்த்தீங்கன்னா வேல்மாறல் மந்திரம் வந்து எனக்கு பார்க்காமலே தெரியும். அந்த ஆரம்பிக்கிற எழுத்தை மட்டும் இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லைனை மட்டும் நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லைன் தெரிஞ்சாலே அந்த பாட்டு ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சிடும். அதை மட்டும் நான் அந்த பேப்பரில் வந்து எழுதி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 108 பாசி இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் படிக்கணும் அப்படின்னா இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓம் சரவணபவெல்லாம் நோட்டு போட்டு தான் எழுதுனேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இது கோயிலுக்கு போயிட்டு இது வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நான் வந்து இதையே யூஸ் பண்ணி 108 முறை வந்து ஓம் சரவணபவன் இந்த மாதிரி வந்து படிச்சுப்பேன். இது இருக்கவும் எனக்கு வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓம் சக்தி புக்கு இருக்குது, வேல்மாறல் மந்திரம் புக்கு இருக்குது, கந்த சஷ்டி கவசம், இது 3 புக்கு இருக்குது. இதில் பாருங்கள், இது மட்டும்தான் நான் வந்து முக்கியமான பொருள் மட்டும்தான் என்னோட பூஜை அறையில் நான் வச்சுருக்கேன். நிறையா கொசன்லாம் வைக்க நான் விரும்பலை. இந்த மாதிரி சிம்பிளாக வச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாமி கும்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா அம்சமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், என்னோட பூஜை டூர் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். என்னோட பூஜை அறை வந்து எப்படி சிம்பிளான முறையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட சின்ன சின்ன கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு பார்க்கலாம். தேங்க்யூ.